Chai with Chitra, Social Talk. இன்றைக்கு பல மேட்ரிமோனியல் அப்ளிகேஷனில் மணமகளுக்கு குடிப்பழக்கம் உண்டா, சிகரெட் பிடிப்பாங்களா அப்படின்லாம் கூட கேள்விகள் இருக்கிறத நான் பார்க்குறேன். அதுக்கெல்லாம் ஆமாம் அப்படின்னு கூட பதில் சொல்கிற பெண்கள் இருக்காங்களா? இருக்குது சார், அதை நம்ம ஒத்துண்டு தான் ஆகணும். ஓ, இருக்குது, அவங்க ஒத்துக்கிறாங்க. அப்ளிகேஷன்லேயே எழுதுகிறாங்க. சோஷியல் ட்ரிங்கர், ரொம்ப சிகரெட் ரொம்ப கம்மி, ட்ரிங்க்ஸ் வந்து இருக்குது. அது வந்து இப்போ சமூகத்தில் ப்ரிவைலிங்காக இப்போ நீங்கள் சினிமாவில் பார்க்குறீங்க. சினிமாங்கிறது சமூகம் தானே, பெண்கள் இதை நம்ம பார்க்க தானே பார்க்குறோம். அது இருக்க தான் செய்கிறது. ஏன்னா இப்போது ரெண்டு பேரும் ஈக்குவல் தான் ஆச்சு. காலேஜ் போகிறாங்க, இதுக்கு போகிறாங்க. மெட்ரோ சிட்டிஸில் வந்து அது ரொம்ப இயல்பாக நடக்கிறது தான். நீங்கள் இப்போ ஒரு ஸ்டார் ஹோட்டலில் வெள்ளிக்கிழமை ஈவினிங் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுமே எப்படி இருக்குது அப்படிங்கிறது. அதனால் இருக்குது, அதை ஃபில்அப் பண்ணவும் பண்ணுறாங்க. அப்படிப்பட்ட பெண்களை ஏற்றுக்கொள்ளுதல மணமகன் குடும்பத்தினருக்கு எந்த தயக்கமும் இல்லையா இப்போல்லாம்? இல்லை, அதாவது இல்லைன்னா என்ன, அது ஒப்புதலாக இருக்கிற பசங்களுக்கு தயக்கம் இல்லை. இல்லை, நான் வந்து டீடோட்லர்னு நினைக்கிற பசங்க அந்த டீடோட்லராக இருக்கிறவங்கள விரும்புகிறாங்க. அதான் அவங்களுக்கு இது பரவாயில்ல அப்படின்னு தோன்றவங்க அதை விரும்புகிறாங்க. அதே மாதிரி தான் பெண்களும், அவங்க ரொம்ப வந்து அதெல்லாம் அது பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு நினைக்கிறவங்க டீடோட்லர் வேணும்னு தான் விரும்புகிறாங்க. ஆனால் இப்போ அதை நாங்கள் இப்போ அப்பப்போ எங்கேயாவது நம்ம ஒரு பார்ட்டினா நாங்கள் ட்ரிங்க்ஸ் சாப்பிடுவோம் அப்படின்னு நினச்சா அந்த பெண்ணுக்கு வந்து அந்த பையன் தண்ணி அடிக்கிறத பற்றி அவளுக்கு ஒன்றும் பெரிய பாதகம் இல்லை. இப்போ பொதுவாக எடுத்துக்கிட்டோம்னா ஸ்டாட்டிக்ஸாக என்ன சொல்கிறாங்கன்னா, பெண்கள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்காங்க, ஆண்கள் அதிகமாக இருக்காங்க, அதனால் பெண்கள் கிடைக்கிறது கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுதான் உண்மையா? ஓரளவுக்கு உண்மை. அதாவது இப்போ டேட்டாபேஸ் படியே வந்து 93% தான் பெண்கள் அப்படிங்கிறது நம்மளுடைய இதுவே சென்சஸே சொல்கிறது. கம்யூனிட்டி வைஸ் பார்க்கும்போது சில கம்யூனிட்டிஸ்லாம் ரொம்பவே டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ சில கம்யூனிட்டிலாம் பார்த்தீங்கன்னா 85-86 பெண்கள் தான் இருக்காங்க 100 ஆண்களுக்கு. ஸோ முதல்லையே அதில் ஒரு 15 பேருக்கு கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி வந்துடுது. அந்த மாதிரி சில சமூகங்களில் என்னன்னா பெண்கள் நிறைய படிச்சிடுறாங்க, ஆண்கள் வந்து நேராக பிஸ்னஸுக்கு போய்டுறாங்க. சில சமூகங்கள் உங்களுக்கே தெரியும், நம்ம தென் மாவட்டங்கள்லாம் பார்த்தோன்னா ஆண்கள் வந்து நேராக பிஸ்னஸ்க்கு போயிடுவாங்க, ஒரு பிஏ படிச்சுட்டு பிஸ்னஸ் போயிடுவாங்க. பெண்கள் பார்த்திங்கன்னா நிறைய எம்பிஏ வரைக்கும் படிச்சிடுவாங்க. அப்போ அந்த பெண்களுக்கு அந்த சமூகத்து ஆண்கள் கிடைக்கிறதில்ல. அப்போ அவங்க வெளியில் பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க காலேஜை படிக்கும்போதோ இல்லைனா உத்தியோகத்துலேயோ அவங்க வந்து அதை அப்போ இந்த ஆப்வியஸ்லி இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய கேப் விழுது. ஸோ ஒரு அந்த ஏற்கனவே 15 பேர் கம்மி, இப்போ வெளி சமூகத்தில் கல்யாணம் பண்ணிட்டு ஒரு 20-30 பெண்கள் போயிட்டாங்கன்னா இன்னொரு 20-30 பெண்கள் கம்மி அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய கேப் விழுந்திருக்கு. அதனால் உண்மையாகவே அது சில சமூகங்களில் அது ரொம்பவே கேப் இருக்க தான் செய்கிறது. இந்த கல்யாணங்களை பொறுத்த வரைக்கும் எதுக்கெல்லாம் நீங்கள் பொறுப்பேற்றுக்குவீங்க, எதுக்கெல்லாம் பொறுப்பேற்றுக்க மாட்டீங்க? பொறுப்பு துறப்பு அப்படிங்கிறத வந்து எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் சொல்கிற மாதிரி அந்த டேட்டா பேஸை வந்து நாங்கள் ரொம்ப கண்கொத்தி பாம்பாக தான் வாட்ச் பண்ணி தான் நம்ம பண்ணுறோம். ஆனால் எல்லா இடத்துலையும் நான் சொல்கிற மாதிரி எங்கே நல்லது இருக்கோ அந்த இடத்துல ஒரு சின்ன சின்ன தவறுகள் இருக்க தான் செய்யும். அதனால் பெற்றோர்கள் பார்க்க வேண்டியது அப்படிங்கிறது, அதனால் நம்மளோட இதுலேயே பொறுப்பு துறப்பு இருக்குது. இந்த தீர விசாரித்து திருமணத்தை முடிவு செய்த வேண்டியது என்பது பெற்றோர் காப்பாளர் பொறுப்புன்னு தான் நம்ம சன் டிவிலையும் போடுறோம், அப்படி தான் நம்மளோட ஃபார்ம்லேயும் சைன் வாங்குகிறோம், அப்படி தான் நம்மளோட ஆன்லைன்லேயும் இருக்குது. அந்த இடத்துல நம்ம வந்து அவங்களுடைய பொறுப்பு அப்படின்னு தான் கொடுக்குறோம். இந்த முடிவு பண்ணுறதுங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. அது எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனியாக இருந்தால் கூட. ஏன்னா நாங்கள் எல்லாத்தையும் நம்மளோட ஒரு பிளாட்ஃபார்ம், இந்த பிளாட்ஃபார்மில் இவங்க இருக்காங்கங்கிறத நாங்கள் அறிமுகப்படுத்துகிறோம். ஆனால் அவங்க சரியானவங்க தானா, அவங்க நம்ம குடும்பத்துக்கு ஏற்றவங்க தானா, அவங்களுக்கு முன்னாடி பின்னாடி கல்யாணம் ஆகாமல் இருக்கா, இதெல்லாம் பார்க்க வேண்டியதுங்கிறது பெற்றோர் காப்பாளர்கள் பொறுப்பு, பெண் பிள்ளைகளோட பொறுப்புன்னு தான் நாங்கள் சொல்கிறோம். இப்போ பல பேர் பார்த்திங்கன்னா கல்யாணம் ஃபிக்ஸ் ஆன பிறகு கூட துப்பறிவாளனை வச்சு அந்த பெண்ணு சரியான இருக்காங்களா, அவங்க சொன்னபடி நடந்துக்கிறாங்களா, ஒழுக்கமானவங்களான்னு சோதித்து பார்க்குறவங்களாம் இருக்காங்க. அதுக்கு ப்ரைவேட் டிடெக்டிவ்ஸ் அப்பாயின்ட் பண்ணுறவங்களாம் இருக்காங்க. அது போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சு நடக்குமா, தெரியாமல் நடக்குமா? இல்லை, அந்த விஷயத்துக்குள்ளே நாங்கள் வரமாட்டோங்கிறத நாங்கள் சொல்லிடுறோம். ஏன்னா அது முன்னாடி சில 1-2 இடத்துல கேட்டாங்க அந்த மாதிரி பண்ண முடியுமான்னு. நாங்கள் முன்னாடியே போட்டாச்சு. அந்த ஏரியாவில் வந்து இதுக்கான இதை வந்து நம்ம எடுத்துக்க முடியாது, பொறுப்பை நம்ம எடுத்துக்க முடியாது. ஏன் துப்பறிவாளன் எவ்வளோ சரியானவருங்கிறது நமக்கு தெரியாது. அதனால அந்த விஷயத்தை நாங்கள் எடுத்துக்க முடியாது. அப்படி வேணால் நீங்கள் யாராவது ப்ரைவேட்டில் பண்ணுங்கள். நம்மளோட பேனலில் கூட யாருமே கிடையாது. எங்களோட பேனலில் வந்து இப்போது இவ்வளோ ஜுவல்லர்ஸ் இருக்காங்க, இவ்வளோ இது இருக்காங்கன்னா துப்பறிவாளன் யாருமே கிடையாது. ஏன் கிடையாதுன்னா இதுக்காக தான். ஏன்னா யாரையுமே நம்ம வாட்ச் பண்ண முடியாது. அதை மீறி நீங்கள் யாரையான ரொம்ப நம்புறீங்க அப்படின்னா இப்போ சில விஷயங்கள்லாம் நம்மளால் பண்ணவே முடியாது. இப்போது ஏதாவது ஒரு நல்ல ஜோசியரை சொல்லுங்கள் நாங்கள் போய் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த ஜோசியர் உனக்கு நல்லவராக இருக்காரா இல்லையாங்கிறத நான் சொல்லவே முடியாது. அவர் ஒரு 1 லட்சம் ரூபாய்க்கு பரிகாரத்தை எழுதி கொடுத்தா நான் பொறுப்பு இல்லை அதுக்கு. அதனால் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இதை பாரு நாங்கள் ஆன்லைனில் இது வச்சுருக்கோம், ஆரோஸ்கோப் மேட்சிங் வச்சுருக்கோம், அதை நாங்கள் பார்த்து கொடுக்குறோம். அதுக்கப்புறம் நீ பார்த்துக்கூடாது, நீ போய் உன் ஜோசியத்தை பார்த்துக்கணுமே தவிர நாங்கள் பொறுப்பு இல்லை. அதே மாதிரி தான் தொப்பறிவாளனும், நாங்கள் பொறுப்பு கிடையாது. நீங்கள் பார்த்துக்கிறதா பார்த்துக்குங்க, பார்த்துட்டு விசாரிச்சுட்டு இந்த ப்ரொஃபைல் திடீர்னு சொல்லுவாங்க, இல்லை சார் நாங்கள் விசாரித்தோம் அது சரி வரல, அதனால் விட்டுடலாம் சார் வேறு பார்க்கலாம் அப்படின்வாங்க. சரி ஓகே,
அவ்வளோதானே தவிர நம்ம அதில் பொறுப்பெடுத்துக்கிறது இல்லை. நம்மளுடைய நம்ம கல்யாண மாலை அப்படிங்கிறது வந்து இப்போ வரன் தேடுறவங்க உள்ளே வந்துட்டு அவங்க வெளியில் போகிறதுக்கு ஒரு 8-9 மாதம் ஆகும் குறைஞ்சபட்சம். ஒரு வரன் உள்ளே வந்துட்டு ஆவரேஜாக சொல்கிறேன் 6 மாதத்துலேருந்து 8 மாதம் ஆகும். அப்போ அந்த 8 மாதமும் சில பிராண்ட் நம்மளோட ட்ராவல் பண்ணலான்னு விரும்புவாங்க. ஏன்னா அந்த பிராண்ட் ரீகால் இருந்துகிட்டே இருக்கும். அப்போ அது யாரெல்லாம் இருக்க முடியும்? ஜுவல்லரி இருப்பாங்க. இப்போ ஜிஆர்டிங்கிறது நம்மளோட டைட்டில் ஸ்பான்சர், அப்புறம் சென்னை சில்க்ஸ் இருக்காங்க, அப்புறம் கெரி இண்டேவ்னு இருக்காங்க, பட்டர்ஃப்ளைங்கிறது ஹோம் அப்ளையன்சஸ் தான். ஸோ இந்த மாதிரி பிராண்டில் ஆச்சி மசாலா இருக்காங்க, நேச்சுரல்ஸ் இருக்காங்க. ஏன்னா எல்லாரையும் அழகாக காமிக்க வேண்டியது ரொம்ப பொறுப்பு. டாக் பில்டர்ஸ் இருக்காங்க, அப்பாசாமி இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி பிராண்டெல்லாம் நம்மளோட தொடர்ந்து வருவாங்க. என்னென்னா கல்யாண மாலை என்ன பண்ணாலும் அவங்க இருப்பாங்க. நான் வீட்டில் ஒரு ஆஃபீஸில் ஒரு சின்ன ஈவெண்ட் பண்ணுறதுனாலும் அதுலேயும் இருப்பாங்க, சன் டிவி ப்ரோக்ராம்லேயும் இருப்பாங்க, ஆன்லைன்லேயும். ஸோ கல்யாண மாலையில் 5 பிளாட்ஃபார்ம் இருக்குது. ஒன்று சன் டிவி, 2வது நாம் நடத்துகிற நிகழ்வுகள், எல்லா ஊர்கள்லையும் நாம் நடத்துகிற பெரிய சின்ன நிகழ்வுகள். அதில் ஒரு பெரிய நிகழ்வுங்கிறது தான் வெட்டிங் அண்ட் பியாண்ட், அது ஒரு நிகழ்வுகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நிகழ்வுகள் நடத்துகிறோம். 3வது அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய ஆன்லைன் பிளாட்ஃபார்ம், ஆன்லைனில் வெப்சைட்டு, அந்த மாதிரி விஷயங்கள். 4வது நம்மளுடைய சோஷியல் மீடியா, யூடியூபாக இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், அது மாதிரி இருக்கட்டும். அடுத்தது நம்மளுடைய டிஜிட்டல் மீடியாங்கிறது ஆப்பு, அந்த மாதிரி விஷயங்கள். இப்போ இந்த மாதிரி நம்மளோட இணைஞ்சிருக்கிறவங்க எல்லாத்தையும் நீங்கள் எங்கே கல்யாண மாலைன்னு ஓப்பன் பண்ணி பார்த்தாலும் மோகன் சார் எங்கெல்லாம் பார்க்குறீங்களோ, மீரா எங்கெல்லாம் பார்க்குறீங்களோ, அங்கே இந்த பிராண்ட் எல்லாமும் பார்ப்பீங்க. அந்த மாதிரி பார்க்கறதுனால என்ன அப்படின்னாக்கா நம்ம அந்த பிராண்டுக்கு ஒரு பெரிய விசிபிலிட்டியை நம்ம கொடுக்குறோம். அது மூலமாக நமக்கு கல்யாண மாலைக்கு ஒரு பெரிய பெனிஃபிட் என்ன அப்படின்னாக்கா நல்ல நல்ல நிகழ்வுகள் நடத்த முடியுது, பெரிய பெரிய பிரம்மாண்டங்களை கொடுக்க முடியாது. இப்போது கம்யூனிட்டி மீட் அப்படின்னா இப்போ ஒரு காலத்தில் என்ன பண்ணுவோம், ஒன்று நம்ம போய் விறுவிறுக்க உட்காந்துட்டு எல்லாரும் ஜாதகத்தை அம்மாலாம் பார்த்துருப்பீங்க. நீங்கள் போய் எங்கேயோ ஒரு கோவிலில் போய் மகாலிங்கபுரம் கோவிலில் போய் எழுதின்னு வந்தேன்டா அப்படின்னு சொல்லுவாங்க, எழுதின்னு வருவாங்க, விறுவிறுக்க போயிட்டு வருவாங்க. இன்றைக்கி ஒரு ஏசி ஹால் போட்டு 30க்கு 20ன்னு எல்இடி வால் போட்டு அவங்களுக்கு ப்ரொஃபைலை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். இந்த வசதி எப்படி வரும்னா பிராண்ட் சப்போர்ட் இருந்தால் தான் வரும். அந்த பிராண்ட் எதுக்கு வராங்கன்னா வரன் தேடுறவங்க தான் அவங்களுக்கு பெரிய மார்க்கெட்டு. ஏன்னா பிக் பிஸ்னஸ் அப்படிங்கிறது கல்யாணங்கள் தான். அதனால் அவங்க நம்மளோட அதில் கூட இருக்காங்க. இது வந்து ஒரு வின்-வின் சிச்சுவேஷன். இதில் எத்தனை கிளாசிஃபிகேஷன் இருக்குது கல்யாண மாலையில்? இல்லை, அதாவது அவங்க வந்து 3 விதமாக தேடலாம். அதாவது ஆன்லைனில் மட்டும் நானே பார்த்துக்கிறேன், எனக்கு வந்து யாரோட சப்போர்ட்டும் தேவையில்லை, எனக்கு எல்லாமே பார்த்துக்க தெரியும் அப்படிங்கிறவங்க ஆன்லைனில் மட்டும் இருப்பாங்க. ஈவன் ஃப்ரீயாக இருப்பாங்க, இல்லை பெய்டு ரெஜிஸ்ட்ரேஷனில் வருவாங்க, அது அவங்களுடைய சௌகரியம். இல்லை நான் எல்லா கம்யூனிட்டி மீட்டுக்கும் வரேன், நான் வந்தால் தான் எனக்கு கொஞ்சம் சரியாக வரும், ஆன்லைனும் வேணும் ஆஃப்லைனும் வேணுங்கிறது ஸ்மார்ட்னு இருக்குது. அதில் ஸ்மார்ட் 6, ஸ்மார்ட் 9 இருக்குது. 6னா 6 மந்த்ஸ், 9னா 9 மந்த்ஸ். அது என்னென்னா ஆஃப் அண்ட் ஆன்லைன் ஹைப்ரிட் மெத்தட் மாதிரி. அது ஆன்லைன்லேயும் வருவாங்க, ஆன்லைன்லேயும் பார்த்துப்பாங்க, 40-50 ப்ரொஃபைல் பார்த்துக்க முடியும். ஆஃப்லைன்லேயும் எவ்வளோ கம்யூனிட்டி மீட் நடத்தினாலும் அவங்க வந்து கலந்துக்க முடியும். அது அந்த மாதிரி மெத்தடு. 3வது தான் மோகன் சார் பண்ணுற எக்ஸ்க்ளூசிவ்ங்கிறது ஹை எண்ட் அண்டு செலிப்ரிட்டிஸ் ப்ரொஃபைல். அந்த ப்ரொஃபைலுக்கு வந்து அவர் வாட்ச் பண்ணுவார் டு அன் எக்ஸ்டென்ட். இந்த ஃபேமிலியை நான் பார்த்தேன், இவங்களுக்கு 2 பசங்க, இவங்களுக்கு இந்த இண்டஸ்ட்ரி இருக்குது, இவங்க இந்த பிஸ்னஸ் பண்ணுறாங்க, நீங்கள் பார்க்கலாம், உங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் நீங்கள் விசாரிச்சுக்கோங்க. ஒன்ஸ் நம்ம ஒரு இது கொடுத்துட்டு வந்தால், தமிழ்நாடுங்கிறது ஒரு இது தானே சார், தமிழ்நாட்டோ இல்லைனா வேர்ல்டு வைடு இருக்கிற தமிழ் டயஸ்பரா இல்லைனா தெலுங்கு டயஸ்பரான்னு பார்த்தா இவ்வளோ தானே. எப்படி பார்த்தாலும் யாருக்கான தெரிஞ்சவங்களாக தான் இருப்பாங்க. அதனால் அவங்களும் விசாரிச்சுட்டு சில சமயத்தில் பார்த்தா சரி இந்த வரன் எனக்கு எப்படி தெரியாமல் போச்சு, எனக்கு இவ்வளோ வேண்டியவங்க அவங்க அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. பல திருமணங்கள் நிச்சயதார்த்தம் வரைக்கும் போய் அதுக்கு பின்னால் கூட தடைப்பட்டிருக்கு. அது போன்ற அனுபவங்கள்லாம் உங்களுக்கு உண்டா? வரும் சார். அதாவது அவங்கள பார்த்துட்டு அவங்களுக்கு ஒன்று அந்த பொண்ணு திடீர்னு மனசு மாறிடுவாங்க. நான் சொன்ன மாதிரி தான், பெண்களும் பையனும் கடைசி நிமிஷம் வரைக்கும் அவங்களுக்கு வந்து டைலமா இருக்க தான் செய்யறது. ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து அவங்க மனசு மாறிட்டு வேண்டாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க அப்படின்னாக்க அது ரொம்ப கல்யாணம் வரைக்கும் தான். நான் நாளைக்கு கல்யாணம் அப்படி சொல்லலை, ஒரு மாதம் கல்யாணத்தை நிச்சயம் பண்ணிட்டு கூட வேண்டான்னு யோசிக்கிறவங்கெல்லாம் இருக்காங்க. இன்னையோட கால சூழல் அப்படி தான் இருக்குது. அதாவது முன்ன மாதிரி சார் கல்யாணத்தை நிச்சயம் பண்ணிட்டோம், எனக்கு அவமானம், கல்யாணத்தை நிறுத்தினா இல்லைன்னா இந்த பொண்ணுக்கு வேறு வரன் கிடைக்கும், அதெல்லாம் இன்னைக்கு கிடையாது. சோஷியல் ஸ்டிக்மாங்கிறது கிடையவே கிடையாது. அதனால் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இல்லை நல்ல வேளை நான் இப்போ புரிஞ்சுட்டேன், இது சரிப்பட்டு வராது, தேங்க் காட் ஐ ஹவ் டேக்கன் ஏ குட் டிசிஷன் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதை நம்மளும் அதை வந்து எடுத்துக்கிறோம். சரி, அவங்களுக்கு சரி வராது அப்படின்னாக்க கட்டாயமாக அவனுக்கு கம்பல் பண்ணி கல்யாணம் பண்ணி வைக்கிறதுங்கிறதோ இல்லை நீ பண்ணலைன்னா அடுத்த பொண்ணுக்கு என் பொண்ணு கல்யாணம் ஆகாதுன்னு அப்பா மக்கள் வற்புறுத்துறதோ கிடையாது. அப்படி நின்றுதுன்னா அது நின்றுது தான், அடுத்த கல்யாணத்தை பார்க்குறோம். அந்த மாதிரி நின்றுனா உடனே திரும்ப பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பிக்க வேண்டியது தான், வேறு என்ன பண்ண முடியும். அது என்னென்னா ஒர்க்கு ஜாஸ்தி, நம்மளுக்கும் ஒரு மைண்டில் ஸ்ட்ரெஸ் ஆகும். அதுவும் எக்ஸ்க்ளூசிவ்லலாம் அந்த மாதிரி சில நேரங்களில் நடந்தது அப்படின்னாக்க நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகும், ஆஹா திரும்ப பார்க்கணுமா அப்படின்னு. பட் அது ரொம்ப கம்மி, பர்சன்டேஜ் வைஸ் ரொம்ப கம்மி. ஏன்னா அந்த மாதிரி மேட்ரிமோனியில் போகும்போது எல்லாருமே வந்து ஹை அண்ட் ப்ரொஃபைல் அப்படிங்கிறத அவங்க ரொம்ப தீர்மானம் பண்ணி நிறைய முறை பேசிட்டு தான் அவங்க கிட்டக்கு போவாங்க. அப்படி போயிட்டு அவங்க யோசிக்கிறாங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக நடந்துடும். அதை மீறி ஏதாவது நடந்ததுன்னா அது நல்லதுக்குன்னு நம்ம எடுத்துக்க வேண்டியது தான். திருமணத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பெண்களுடைய ப்ரியாரிட்டி என்னவா இருக்குது?
படிப்பு தான் சார். படிப்பு படிப்பு அண்ட் அவங்களுடைய ஆட்டிடியூடு ரொம்ப முக்கியமாக கொடுக்குறது வந்து ஆட்டிடியூடு. அவங்க எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க, அவங்களுக்கு எதெல்லாம் ப்ரையாரிட்டி இருக்குது லைஃப்பில், அது வந்து அவங்க அந்த அந்த விஷயத்துக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஒரு பொண்ணு வந்து இளையராஜா சாங் பிடிச்சாதான் அந்த பையனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் தான், அப்படி தான் நான் எங்கே அமெரிக்காவில் அந்த பையனுக்கு இளையராஜாவை பிடிக்கணும், பிடிச்சா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னா. அந்த மாதிரி சில ஃபன்னி விஷயங்களும் இருக்கும். இத்தனைக்கும் என்னென்னா எங்கேயோ ஆக்ஸ்போர்டில் அது என்ன பெரிய பெரிய ஸ்டாம்ஃபர்டில் படித்த பொண்ணு தான். அந்த மாதிரி சில ரசிகனை தேடி கொடுத்தாச்சு கல்யாணம் ஆகி நல்லா இருக்காங்க. இப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்க இருக்காங்க. ஆனால் வந்து ரொம்ப ஆட்டிடியூட் பார்ப்பாங்க. என்ன அவனுடைய மனப்பான்மை எப்படி இருக்குது, எதெல்லாம் விரும்புகிறானோ அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பொண்ணுக்கும் சரி ஆணுக்கும் சரி அது ரொம்ப முக்கியம். அவங்களுக்கு அந்த குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அவங்களுக்கு வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ் பண்ணுறாங்க இல்லை டேட் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கான குவாலிட்டியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அவங்களுக்கான சில ப்ரையாரிட்டி கொடுக்கணும், கிஃப்ட் பண்ணணும். எனக்கு வந்து ரொம்ப ஹானஸ்ட்டாக இருக்கணும், ரொம்ப முக்கியம். இப்போ பெண்கள் வந்து ரொம்ப யோசிக்கிறது வந்து ஹானஸ்ட்டாக இருக்கணும். அவனுக்கு ஏதாவது பிரச்சனைகள்லாம் இருந்ததுன்னா கூட என்கிட்ட சொல்லணும் முன்னாடி. ஹானஸ்டி. அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் ரொம்ப ரொம்ப சின்சியராக இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து லைஃப்பில் வந்து அதான் இந்த மாதிரி ஃபேமிலிக்காகவோ இதுக்காகவோ டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். நீ தான் முக்கியம்னு அவங்கள உணர வைக்கணும். ஈக்குவலாக இருக்கணும். எந்த ஒர்க்காக இருந்தாலும் எதாக இருந்தாலும் பிரிச்சுட்டு செய்யணும். இதெல்லாம் ரொம்ப முக்கியமாக இருக்குது இந்த காலத்தில். அதெல்லாம் பண்ணக்கூடிய பையனாவோ இல்லை அந்த பொண்ணாவோ இருக்கணும். அது இல்லை அப்படின்னாக்கா அவங்களுக்கு அது சரிப்பட்டு வர மாட்டேங்கிறது. அது நடிக்கவும் கூடாது. என்ன அந்த பையனுக்கு அந்த குவாலிட்டி இல்லை, அவன் நடிக்கிறான், சரி எல்லாரும் அப்படி சொல்கிறாங்க அதுக்காக நான் நடிக்கிறேன்னா 2வது மீட்டிங்லேயே தெரிஞ்சு போய்டும். அது அப்போ சரிப்பட்டு வராது. அதில் 2வது 3வது மீட்டிங்லேயே விட்ரா ஆன கேசஸ்லாமும் இருக்கும். அதே மாதிரி ஆண்கள் வெளிப்படுத்துகிறாங்களா? நல்ல வெளிப்படுத்துகிறாங்க. 2-3 விஷயம் வந்து ஆண்கள் வந்து எதெல்லாம் சொல்ல முடியாது அப்படின்னாக்க, நீ இப்போ உன்னோட ட்ரெஸ்ஸை பற்றி கமெண்ட் அடிக்கக்கூடாது, அதெல்லாம் பெண்களுக்கு பிடிக்கிறது இல்லை. அதை பற்றி அவங்க கமெண்ட் அடித்தா, இப்போ முன்னாடிலாம் ஒரு 10 வருஷம் முன்னாடி எப்படி இருந்தது அப்படின்னாக்க, அந்த பையன் வந்து அது வரைக்கும் எல்லாத்தையும் கொஞ்சம் ஈஸி கோயிங்காக இருப்போம். கல்யாணம்னு வந்த உடனே நீ சுடிதார் போட்டுக்கலாமேன்னு கேட்போம். அது பெண்களுக்கும் சரி ஒரு பொசசிவாக இருக்காங்கங்கிறது பிடிச்சது. இன்றைக்கி அது கிடையாது. அந்த மாதிரி கமெண்ட்டே அடிக்கக்கூடாது. அதே மாதிரி ஜெண்டர் ஈக்குவாலிட்டிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஈவன் சம்பிரதாயங்கள்லேயே, திருமண சம்பிரதாயங்கள்லேயே அவங்க வந்து ஜெண்டர் ஈக்குவாலிட்டி இல்லாத சம்பிரதாயங்களை வேண்டாங்கிறாங்க. இப்போ சில சமூகங்களில் என்ன இருக்கும், இப்போ காசி யாத்திரைன்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து என்னென்னா மாப்பிள்ளை இப்படியான வந்து என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க, அது பண்ணக்கூடாதுங்கிறாங்க. எதுக்கு ரிக்வெஸ்ட் பண்ணுற நீ எதுக்குப்பா பண்ணுற அதை போய் அப்படின்னு பெண்கள் கேட்குறாங்க. அந்த ஜெண்டர் ஈக்குவாலிட்டி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ இந்த பெண் இதெல்லாம் விரும்புகிறா, இதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கணும் அப்படின்ட்டு இந்த பையன் வரம் தேடுற பையன்கிட்ட சஜஸ்ட் பண்ணியிருக்கீங்களா நீங்கள்லாம்? இல்லை சார், அதை பண்ண மாட்டோம். இப்போ எப்படி வந்து நடுவர்கிட்ட தீர்ப்பு சொல்ல மாட்டோமோ அந்த மாதிரி தான் இது. எந்த நடுவர்ட்டையுமே இதுதான் தீர்ப்பு வேணும்னு கேட்டது கிடையாது. அதே மாதிரி ஏன்னா ஓப்பன் மைண்டடாக 2 பேரும் மீட் பண்ணட்டும் தான் வைப்பேன். மோகன் சார் வந்து அதை சொல்லவே மாட்டார். அந்த பொண்ணு இதை விரும்புகிறாப்பா, அதை விரும்புகிறா, நீ வந்து அது ஃபேமிலியே அவர் ஏன் விசிட் பண்ணுறாருன்னா, இந்த மாதிரி இந்த பொண்ணு விரும்புகிறாளே அந்த மாதிரி அந்த ஃபேமிலி இருக்குமான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக விசிட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் அவள் 2 பேரும் மீட் பண்ணி பேசணும் அப்படிங்கிற மாதிரி. அதில் இன்ட்ரெஸ்டிங்காக சில விஷயங்கள் நடக்கும். நல்ல ஒரு பாசிட்டிவாக நடந்த விஷயம் நம்ம சொல்லணும் அப்படின்னாக்க, ஒரு ஃபேமிலி ரொம்ப தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஃபேமிலி. அவர் என்னென்னா ஒரு 5 வருஷமாக பார்த்துட்ருக்காரு பொண்ணுக்கு, நல்ல பெரிய வசதியான ஃபேமிலி. நான் வந்து பார்த்துட்ருக்காரு, நடக்கலை. மோகன் சாரை ஒரு ஃப்ளைட் ட்ராவலில் தான் மீட் பண்ணுறாரு. மோகன் சார் பக்கத்தில் கூப்பிட்டு உட்காத்தி வச்சுட்டு ஃபஸ்ட் ரோவில் உட்காத்தி வச்சுட்டு அவர் ஷேர் பண்ணுறாரு, டீட்டெயில்ஸை ஷேர் பண்ணுறாரு. ஒரு 20 நிமிஷத்துக்குள்ளே மதுரையிலேருந்து சென்னைக்கு வரத்துக்குள்ளே எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்டாரு. முடித்த உடனே மோகன் சார் வந்து முதல்லையே ஒரு ப்ரொஃபைல் எடுத்து கொடுத்துட்டு அவர்கிட்டே பேசுகிறார். சார் உங்கள் அளவு வசதி கிடையாது, நீங்கள் சும்மா பேச்சுக்கு சொல்கிறேன், ஒரு 500 கோடி ஒர்த்துன்னு வச்சுக்கோங்களேன், அவர் ஒரு 50 கோடி ரூபாய் தான் ஒர்த்து. ஆனால் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அந்த குவாலிட்டி எல்லாமே அந்த பையன்கிட்ட இருக்குது. நீங்கள் பார்த்து பேசுங்க, அந்த பொண்ணுக்கு சரிப்பட்டு வந்ததுன்னா பண்ணிக்கிட்டோன்னு. நீங்கள் நம்புங்க, 1 மாதத்தில் கல்யாணம் ஆச்சு. சூப்பர், கல்யாணம் ஆச்சு. அந்த ஃபேமிலி வந்து அவ்வளோ பெரிய இன்றைக்கி சமூகத்தில் அந்தஸ்தோடு இருக்கிற ஒரு பெரிய ஃபேமிலி. அந்த மாதிரி பாசிட்டிவாக சொல்லி பண்ணுறது அப்படின்னு இப்போ நம்ம என்ன சொல்லுவோம், போய் 1000 போய் சொல்லி அப்படி கிடையாது. உண்மையாக உள்ளபடி சொல்லி இந்த குடும்பம் இவ்வளோ தான், இல்லை அவங்களுக்கும் ஒரு 300 கோடி இருக்கும் அப்படிலாம் சொல்கிறது இல்லை. இவன் இந்த பையன் இவ்வளோ தான், இந்த பையன் ஆனால் ரொம்ப முன்னுக்கு வர பையன், நீங்கள் ஸ்க்ராட்ச்லேருந்து தான் வந்திருக்கீங்க, நீங்கள் இன்றைக்கி இவ்வளோ பெரிய வசதி வந்திருக்கிற மாதிரி அந்த பையன் ஒரு ஆம்பிஷியஸாக இருக்கிற பையன் அப்படின்னு சொல்கிற ஃபேமிலிஸ் உண்டு. சமீபத்தில் ஒரு ஃபேமிலி, நாங்கள் கண்டிப்பாக இந்த மேரேஜ் நிச்சயம் ஆகிடும் அப்படின்னு நினச்சோம். அது என்னென்னா 2 பேருக்கும் ஆட்டிடியூட் வைஸ் நல்லா இருந்தது. 2 அப்பாக்களும் நல்ல பொசிஷனில் இருந்தாங்க. 2 அம்மாக்களும் ஒரு மாதிரி பார்த்தா சரி அவங்களோட சோஷியல் லைஃப்லாம் நல்லா இருந்தது, மேட்ச் ஆகுது, எல்லாமே நினச்சிட்டு இருந்தோம்.
ஆனால் வந்து அந்த அப்பா வந்து ரொம்ப வெளிநாட்டிலேருந்து வந்தவர். பொண்ணோட அப்பா வந்து வெளிநாட்டிலேருந்து வந்தவர். பொண்ணெல்லாம் அழிச்சிட்டு அவர் வந்து எந்த சம்பிரதாயம் பந்தாவும் பார்க்கல. அவர் மட்டும் நேராக பொண்ணை அழிச்சிட்டு நேராக அந்த பையன் வீட்டுக்கே போனார். போயிட்டு எல்லாத்தையும் பார்த்தாரு. ஒன்றே அவருக்கு என்ன மனசுக்கு பிடிக்கலன்னாக்க, அந்த ஹவுஸ் வந்து ரொம்ப ஓல்டு டைப்பு, பழங்காலத்து வீடாக இருந்தது. ஆனால் இந்த பொண்ணு ரொம்ப அல்ட்ரா மாடர்னாக தாஜில் தங்குற பொண்ணுன்னு வச்சுக்கோங்களேன். இது ரொம்ப நல்ல வசதியான பொண்ணு, அவங்களும் வசதியானவங்க. ஆனால் வீடு வந்து பழங்காலத்து வீடு. அவர் என்ன பேச்சுவாக்கில் என்ன சொல்லிட்டார் அப்படின்னாக்க, ஸோ கல்யாணத்து போது வீடை ரீமாடல் பண்ணலான்னு நினச்சிட்டு இருக்கீங்க போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டார். அது அவங்களுக்கு ஈகோ கிளாஷ் ஆகிடுது. அது என்ன என் வீட்டில் வந்து இவர் எப்படி பேசுறது, என் வீடு இப்படி தான் இருக்கும், அதுக்கு அந்த பொண்ணு வந்தால் வரட்டும், அந்த மாதிரி ஆட்டிடியூட் உண்டு. அது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. அந்த பொண்ணு ஒரு 6 மாதம் இங்கே இருக்க போகிறா, அப்புறம் பார்த்தா நீ ஏன்னா இவ்வளோ பெரிய ஃபேமிலிஸில் அவங்க எங்கேயோ இருக்க போகிறாங்க, ஏதோ ஒரு நாட்டில் இருக்க போகிறாங்க. இல்லை சார் எனக்கு மாடர்னாக ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்குது, அவங்க போனால் அங்கே இருக்கட்டும்னு சொல்லலாம். 10 அப்பார்ட்மெண்ட் இருக்குது அவருக்கு சொல்லியிருக்கலாம். ஒரே ஒரு சின்ன விமர்சனம் வந்து கல்யாணத்தை காயப்படுத்திடுது. அதே மாதிரி ஒரு மீட்டிங் நடந்துகிட்டே இருக்குது. அந்த கல்யாணம் நிச்சயம் ஆகிடுங்கிற மாதிரி தான் இருந்தது. அந்த இவா மீட் பண்ணுறா, நம்ம ஆஃபீஸில் மீட் பண்ணுறாங்க. பொண்ணு வீட்டில் எல்லோரும் வந்திருக்காங்க. பொண்ணோட அண்ணி வந்திருக்காங்க. வந்தபோது இவர் பையனோட அப்பாலாம் வராரு. வந்துட்டு என்னம்மா எப்படி இருக்க, உனக்காக தான் இப்போ இத்தனை நாள் தள்ளி வச்சோம், எனக்கு டெலிவரி ஆகணும் அந்த பெண்ணுக்குன்னு. என்னம்மா குழந்தை, என்ன பொண்ணு சொன்னா, ஆமாம் நான் பொண்ணு பிறந்திருக்கான்னு. ஓ பொண்ணா அப்படின்னவர். ஒரு வார்த்தை தான். இந்த பொண்ணு வந்து இல்லை அங்கிள் வாசலுக்கு வந்துட்டா. அப்படியே அந்த நம்ம ஆஃபீஸில் ஒரு இடத்துல மீட் பண்ணுவாங்க. அங்கேருந்து அந்த பொண்ணு ஹாலுக்கு வந்துட்டு, அங்கிள் இது சரி வராது அங்கிள், அவர் பொண்ணான்னு கேட்ட விதமே எனக்கு சரிப்பட்டு வரல, அந்த வீட்டில் என்ன எப்படி மரியாதை கொடுப்பாங்க, எனக்கு இது சரியாக வராதுன்ட்டு. அந்த மாதிரி ஒரு வார்த்தையில் போயிடும். ஒரு வார்த்தையில் நடக்கும், ஒரு வார்த்தையில் போகும். கடந்த 10 ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா காதல் திருமணங்கள் பெருமளவு அதிகரிச்சிருக்கு. அதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன? ஆக்சுவலாக வந்து இது வந்து எங்கள்கிட்ட வந்து அந்த கொஸ்டினுக்கு வந்து பதிலே கிடையாது சார். என்ன விஷயம்னா, இப்போ சமீபத்தில் நான் எங்கள் ஆஃபீஸில் கூட நேற்றுக்கு மீட்டிங் பண்ணும்போது நான் சொன்னேன், போன வாரம் 2 வாரம் முன்னாடி கோயம்புத்தூரில் நம்ம ஒரு ஈவெண்ட் பண்ணோம், வெட்டிங் அண்ட் பியாண்டுன்னு. அந்த ஈவெண்ட்டில் வந்து அந்தந்த கம்யூனிட்டிக்கு மீட் வைக்கிறோம். சில கம்யூனிட்டிஸ்லாம் நம்ம வந்து இந்த மாதிரி ப்ரொஃபைல்ஸே கிடையாதுன்னு நினச்சிப்போம். ரொம்ப நம்மளுக்கு வந்து பர்சன்டேஜ் வைஸே ரொம்ப கம்மியாக இருக்கிறது, இதுக்கு வந்து நம்ம ஒரு ப்ரையாரிட்டியே கொடுக்க மாட்டோம். அந்த கம்யூனிட்டிலாம் வழிஞ்சுது கூட்டம். நான் அதுக்கெல்லாம் வந்து 150 பேர் 200 பேர் ஹால் ரெடி பண்ணால் 500 பேர் ஹால் கொடுக்க வேண்டியிருந்தது. அப்போ எனக்கு வந்து திடீர்னு வந்து ஒரு ஐ ஓப்பனராக இருந்தது. ஓ அப்போ எப்படி தேடுறாங்க இப்போ மக்கள் இப்படி. அப்போ வந்து காதல் திருமணமாக இருந்தால் எதுக்கு இங்கே வரப்போகிறாங்க, அவங்களுக்குமே ஒரு பிரச்சனை விட்டுது, நல்ல வேலை, ஏன்னா தேடி கட்டுப்படி ஆகலை பெற்றோர்களுக்கு, அதனால் நீ வந்து பார்த்துக்கோன்னு தான் சொல்கிறாங்க. அப்போ அது நடக்கலன்னு தானே இங்கே வராங்க. அப்போ நிறைய தேடுறாங்கங்கிறது தெரிஞ்சுது. ஏதோ திருவிழாவில் நின்ன மாதிரி நின்னாங்க மக்கள் வரன் தேடுறதுக்கு. வந்து ஒரு சில சமூகத்தில் வந்து நிற்கிறதுக்கே ஹாலில் இடம் இல்லை, அந்த மாதிரி நின்று வரன் தேடினாங்க. அப்போ வந்து இன்னும் பர்சன்டேஜ் வைஸ் வந்து அந்த காதல் திருமணம் ரொம்ப ஜாஸ்தியாக அந்த மாதிரி தெரியல. ஆக்சுவலாக இதுவும் இருக்குது, பெற்றோர் நிச்சயிக்கிற திருமணமும் இருக்குது. அது பெற்றோர் நிச்சயிக்கிற திருமணமாக இல்லாமல் அது வந்து பிள்ளைகள் பார்த்து பேசி நிச்சயிக்கிற திருமணமாக மாறி இருக்குது. ஒரு பெண்ணுக்கோ ஆணுக்கோ மறுமணம் செய்து வைக்கிறதுல என்னென்ன பிரச்சனைகள்லாம் நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கு? ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி, சரி முதல் திருமணம் மாதிரி ஆகிட்டா என்ன பண்ணுறது. அப்போ வந்து அவங்களுக்கு ஏற்கனவே முதல் திருமணத்துக்கே நிறைய ப்ரிகாஷன் எடுத்துருப்பாங்கன்னா, இதில் வந்து அவங்களால முடிவே எடுக்க முடியாது. ஏதானு ஒன்று பேசும்பொழுது அவங்க ஏதானு ஒன்று சொன்னாங்கன்னா, ஓ அந்த மாதிரி ஆகிடுமோ. ஆனால் சில இடங்களில் வந்து ரொம்ப ஜஸ்ட் லைக் தட் இது வந்து ரீமேரேஜ் பண்ணிடலாங்கிற மாதிரி வெளியில் வராங்க. அவள் வந்து சொன்ன நேரத்துக்கு வீட்டுக்கு வர்றது கிடையாது, வெளில போயிட்டே இருக்கா. உங்களுடைய பட்டிமன்றத்தில் திரைத்துறையிலிருந்தும் பல பேர் கலந்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா? எல்லாரையும் பயன்படுத்தணும்னு ஆசைப்பட்டோம் சார். ஒரு மியூசிக் ப்ரோக்ராம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம். அது மாதிரி பண்ணினோம். கங்கை அமரன் சாரை வச்சு கம்ப்ளீட் மியூசிக் ஒன்று பண்ணினோம். துள்ளல் இசையா மெல்லிசையா அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் போட்டு கல்யாண மாலை நிகழ்ச்சியை சென்னை மட்டும் இல்லாமல் பல ஊர்களில் நடத்தணுன்ற எண்ணம் உங்களுக்கு எப்போ தோணுச்சு? அதுக்கு ஃபோர்லேருந்து நம்ம தேங்க் பண்ண வேண்டியது அரட்டை அரங்கம் சார், இதுதான் விசு சார் தான் சொல்லணும். அப்போ எல்லா ஊர்கள்லையும் அவங்க ஏற்பாடு பண்ணிட்டு இருந்தாங்க. சரி விசு சார் டைம் கிடைக்கலன்னா வேணால் கல்யாண மாலை கூப்பிடலாமா அப்படின்னு யோசிக்கிற லெவலில்